கும்பகோணம் என்கிற குடந்தை மாநகரத்தில் அருகில் அமைந்துள்ள முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள சுவாமிமலை என்னும் திருத்தலத்திற்கு 22/4/2012 அன்று சென்றிருந்தேன். மாஞ்சோலைகளும் பூஞ்சோலைகளும் இந்த இடத்தை சுற்றி அமைந்துள்ளன. அந்த நாட்களில் அருகில் உள்ள காவிரி நதி பொங்கும் புனலுமாக ஓடிக்கொண்டிருப்பதோடு அருகில் உள்ள வயல்வெளிகளை எல்லாம் விளம்பரச் செய்துவிடும். ஒரு சமயம் பிரம்மாவை கூப்பிட்டு பிரணவத்திற்கு பொருள் கூறுமாறு முருகப்பெருமான் கேட்க பிரம்மா திகைக்க முடிவில் பிரம்மாவிற்கு சிறை தண்டனை கிடைத்தது. இதை அறிந்த ஈஸ்வரன் முருகனிடம் கேட்டுக்கொண்டு பிரம்மாவிற்கு விடுதலை அளித்தார். பின்பு தன் மகனான முருகனிடமே, குமாரா, அந்த பிரணவத்தை எனக்கு நீதான் உணர்த்த வேண்டும் என்று வணங்கினார். பிரணவத்திற்கு பொருள் கூறும் முருகன் ஆசானாக அமர்ந்து ஈஸ்வரன் சீடனாக கைகட்டி வாய்பொத்தி நின்ற நிலையில் முருகன் பிரணவத்தின் பொருளை எம்பெருமானது செவிகளில் எடுத்துரைத்த போது ஐயன் முருகனை பார்த்து, நீயே சுவாமி என்றதால் இந்த தலம் சுவாமிமலை என பெயர் பெற்றது. 6 படை வீடுகளில் சுவாமிமலை 4வது படை வீடாக அமைந்துள்ளது. இது சோழவள நாட்டின் வளமிக்க வயல்களால் சூழப்பெற்றுள்ளது. காவிரி இப்பகுதியை வளமிக்க நாடாகச் செய்திருக்கிறது. சுவாமிநாத சுவாமி மலை மீது நின்ற கோலத்தில் வலக்கரத்தில் தண்டம் ஏந்தி இடக்கரத்தை இடுப்பில் ஊன்றி சிரசிலே ஊர்துவ சிகாமுடியோடும் ஒளி வீசுகிறார். இவருக்கு ஞான பண்டிதன், ஞான குருநாதன் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. இத்திருத்தலம் கும்பகோணத்திற்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோயில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது. ஏறி செல்ல 60 படிக்கட்டுகள் உள்ளன. கோயில் 3 பிரகாரங்களும் 3 கோபுரங்களும் உடையது. சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் கோயிலை அழகுறச் செய்கின்றன. தேவேந்திரனின் ஐராவதம் முருகனுக்கு வாகனமாக அமைந்துள்ளது. வஜ்ர தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி ஆகிய பாவத்தை போக்கவல்ல புண்ணிய தீர்த்தங்கள் இந்நகரில் உள்ளன. இந்த முருகனை நாம் வணங்கினால் படிப்படியாக நமக்கு உண்மை பொருளை உணர்த்தி நம்மிடம் உள்ள தீயனவற்றையெல்லாம் அழித்து விடுவார். இத்தலத்திற்கு திருமணமாகாதவர்கள் வந்து தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், சகல க்ஷேமங்களும் நிறையும். சித்திரை சிறப்பு திருவிழாவும் கார்த்திகை பிரம்மோற்சவமும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பிரதி செவ்வாய் வியாழக்கிழமைகளில் வாரந்தோறும் ஒளி வீசும் அலங்காரத்துடன் முருகப்பெருமான் சுவாமிநாதனாக காட்சி தருகிறார். மன அமைதியும் வாழ்வில் மகிழ்ச்சியும் வேண்டுவோர் அவசியம் சுவாமிமலை சுவாமிநாதனை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலன்களையும் அடையலாம். சுவாமிநாதா சரணம், முருகா சரணம், சுவாமிநாதா சரணம், முருகா சரணம். சரவண பவயனு திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே. ஓம் சரவண பவயனு திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே. சரவண பவயனு திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே. புறமரித்த பரமல் நெற்றி கண்ணில் ஊதித்த புறமரித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த புறமரித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த போக ஸ்வரூப பொற்பாதம் தன்
தனை பணிந்து போத ஸ்வரூபம் பொற்பாதம் தனை பணிந்து சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே. மண்மிசை கிடந்துமோ பிறவி பிணியை தீர்க்கும், மண்மிசை கிடந்துமோ பிறவி பிணியை தீர்க்கும், மாயையகல பெரின்ப நெறியில் சேர்க்கும், தல்மதி நிகர் குளிர் அருணை நிலவுமிகும், தல்மதி நிகர் குளிர் கருணை நிலவுமிகும், ஷண்முக பிரிய ஷடாட்சர பாவனா, ஷண்முக பிரிய ஷடாட்சர பாவனா, சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே. ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியல்லாவே.